ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 2025 இறங்கின 12A ரயில்வே காலனிங்கிற தெலுங்கு சஸ்பென்ஸில் மூவி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். படம் தரமாக இருக்கும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து டிவியில் வந்து சரக்குலாம் அடிச்சுட்டு டிவியில் வந்து ஏதோ பேய் படம் மாதிரி ஏதோ ஒரு சீன் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒருத்தன் உண்மையில பேய் இருக்காயா நார்மா கிருமா இருக்கா அந்த மாதிரி சொல்கிறான் ஒருத்தன். அதெல்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறான், பேய்களை பற்றி இந்த டாக்குமெண்ட்ரி ஆன்மங்களை பற்றி ஒரு ஆள் வந்து மும்முரமாக பேசிகிட்டு இருக்காரா, அவரோட வீடியோஸ் வந்து பாரு, உண்மையில புரியும், எனக்கு தெரிஞ்சு பேய்கள்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவரோட ஃபோனில் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ஆள் வந்து பேசிகிட்டு இருப்பார் போல, இந்த ஆன்மகள் இந்த பேய்களை பற்றிலாம் அந்த வீடியோஸ் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஐஸ்லாண்ட் மாதிரி ஒரு பிளேஸில் வந்து எங்கேயோ ஒரு வந்து ட்ரிப்பு மாதிரி போகிறாரு போல, போயிருப்பார் போல. ஸோ வந்து அங்கே வந்து அழகெல்லாம் அந்த இயற்கை அழகெல்லாம் வந்து ரசிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த வந்து சீனில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து தூரத்தில் ஒரு குட்டி பாப்பா வந்து என்ன பண்ணியிருக்கோம், அங்கே இருக்க பனிக்கட்டிக்கெல்லாம் வச்சு வந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு விளாண்டுட்டு இருக்கோம். அந்த இதை பார்த்துட்டே இருக்கும்போது பனிசரிவு மாதிரி ஒன்று வந்துடும். அந்த குழந்தைய காப்பாற்ற நம்ம தலையை ஓடி போய் காப்பாற்ற பக்கத்தில் போவான். இந்த பனி எல்லாம் மேலே விழுந்து டக்குன்னு வந்து என்னாச்சு சொல்லிட்டு சீனை வந்து கட் பண்ணிடுவான். பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நம்ம ஹீரோ ஆச்சு, இவ்வளோ தானே கண்டது கனவா, இது என்ன காலங்காலத்தில் இப்படி ஒரு கெட்ட கனவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து என்ன பண்ணிடுறான், எந்திரிச்சிடறான். எந்திரிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஃபோனை போட்டு அங்கங்கே வந்து லாந்திட்டு இருக்கான். லாந்திட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயே வீட்டில் ஒரு ஆக்டிங் வந்து ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க நல்லா சனி கட்டு நல்லா கிளாபேஜ் வந்து கட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, நம்மள நல்லா உட்காந்து பார்த்து ரசிட்டு வந்து இருக்கிறாரு. இந்த ஃப்ரேம் வந்து அந்த சீனில் வந்து காட்டுவான். நெக்ஸ்ட் வந்து சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் இவங்க தான். இவங்க பேர் வந்து ஆராதனா. இவங்க வந்து இவர் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒன் சைடாக வந்து லைன் வந்து அடிச்சிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. இவர் ஃபோனை பேசுகிறேன் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. அவங்க வந்து உங்களை முறைக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து ஒரு தலைவர் மாதிரி ஒருத்தர் வந்து இருப்பார். ஓகேங்களா. ஒரு கட்சி வந்து நடத்திட்டு இருப்பார். நெக்ஸ்ட் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான மும்முரமான ஏற்பாடுகள் வந்து இவருக்கு வந்து நடந்துட்டு இருக்கும். அந்த வீட்டுக்கு வந்து இவர் வந்து வந்திருப்பாரு. அது இவர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற ஆள் வந்து இவங்களுக்கு வந்து தெரிஞ்சவர் போல. ஸோ அவர் ஏதோ கூப்பிட்டாங்க, பசங்களெல்லாம் ஏரியா பசங்களாம் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அங்கே வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி எலெக்ஷனாக வரப்போதுரா, நெக்ஸ்ட் நான் தான் சிஎம் ஆக போகிறேன், அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடக்கணும், நம்ம கன்ஃபார்மாக சிஎம் ஆகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான முன்னேற்பாடுலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்து சொந்தம் இவர் வந்து, அதாவது அப்பா பிளட் ரிலேஷனில் ஒரு சொந்தக்கார பையன் ஒருத்தர் வந்து இருக்கான். இவருக்கு வந்து தம்பி முறை வந்து வேணாம். அவர் எப்பவும் கூட தான் வந்து இருந்துட்டு இருப்பான். ஓகேங்களா. இந்த மாதிரி சீன்லாம் வந்து காட்டிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அவர் நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சேர்ந்து ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடி கற்று காட்டிட்டு இருக்காரு. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆராதனா அங்கே ஊரில் நடக்கிற ஒரு வாலிபால் மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இது இவங்க ப்ளே பண்ணுறது ஷார்ட்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து கைத்தட்டி விசில் அடிச்சு நம்ம பசங்க வந்து என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுறது கிளம்பி வந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமா நிறைய கேம்க்கான கேர்ள்ஸ்க்கான கேம்ஸ், பசங்களுக்கான கேம்ஸ் எல்லாம் வச்சு அங்க ஒரு டூர்னமெண்ட் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க போல. நெக்ஸ்ட் வந்து இவரோட மேட்ச். ஸோ பசங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்காரு. அப்போ இவர் அடிக்கிற பால் வந்து என்ன பண்ணுது, ஆராதனை தலையை வந்து பொழந்துருது. அவங்களுக்கு ரத்தம் வந்து என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு டே உனக்கு அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கூட்டு வந்து போயிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஓகே பெரிய அளவு அடியெல்லாம் இல்லமா, நல்லா ரெஸ்ட் எடுத்தா சரியா சொல்லிட்டு கட்டலாம் போட்டு டாக்டர் வந்து சம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுற மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து அவன் பார்த்தியா தலையில் பேட்டை கொண்டு பாலை வச்சு அடிச்சுட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு சாரி கூட கட்டணும் பார்த்தியா அந்த மாதிரி ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனே ஒரு திமிரு பிடிச்சவன் கார்த்திக், அவன் சாரியாவது கேட்கறதாவது அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்று கையில் ஒரு அண்ணாச்சி பழத்தோட வராரு. யாரா நீ அப்படிதான் நமக்கே தோணும். என்னன்னா நார்மலாக ஒரு பேஷண்ட்டை பார்க்க போகிறாங்க, ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கொண்டு போங்க, ஆர்லிஸ் கம்பெனி இது கூட நான் கொண்டு போகிறத பார்த்துருக்கேன். ரியல் லைஃப்லையும் சரி படத்துலையும் சரி. முறை அண்ணாச்சி பழத்தை ஒருத்தனை கொண்டு போய் ஒரு பேஷண்ட்டுக்கு பார்க்க போகிற சத்தியமாக நான் எங்கேயும் எதிர்பார்க்கல. அந்த மாதிரி சம்பவம் நம்ம ஹீரோ வந்து பண்ணியிருப்பாரு. அதாவது என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருப்பாரு, பக்கத்தில் வந்து அண்ணாச்சி பழம் வித்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து ஒரு அண்ணாச்சி பழத்தை ஆட்டையை போட்டு என்ன இங்கே வந்து என்னங்க இந்த அண்ணாச்சி பழம் சாப்பிடுங்க, அப்போ நீங்கள் நல்லா புஸ்தி ஆயிடுவீங்க, சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிரும், நான் வேணும்லாம் பண்ணேங்க தெரியாமல் பண்ணிட்டேங்க சாரிங்க அந்த மாதிரி சொல்லும்போது என்ன சாரி எல்லாம் கேட்குறான். நம்ம கூட இருக்கவங்களுக்குலாம் அவன் ஒரு திமிரு பிடிச்சவன் அந்த மாதிரி சொன்னாங்க. பையன் அப்படி கிடையாது போல அந்த மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் என்ன பண்ணா, யாருக்கா ஃபோனை போட்டு நீங்க நினைச்ச விஷயம் வந்து நடக்க போகுது அந்த மாதிரி சொல்றான். அவன் என்ன சொன்னான்லாம் தெரியாது. கட் பண்ணிட்டு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா இந்த மொட்டையை வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அந்த ஊரில் உள்ள ஒரு சாமியார் வந்து பார்க்க வந்து வந்திருக்கான். அந்த சாமியார் இவங்களும் ஏதோ வந்து பேசிக்கிறாங்க. ஆனால் என்ன பேசிக்கிறாங்கன்னு வந்து நமக்கு வந்து சீன் வந்து காட்டல. கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் ஆராதனை என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டுக்கு சமையல் பண்ணுறது மூட்டையெல்லாம் வாங்கிட்டு கடையிலேருந்து கிளம்புறாங்க. நம்ம எல்லாம் லைன்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குற அந்த ஆராதனை வழி இஷ்டம்ன்றான்ல
இதா இருக்கு, எல்லோவா இருக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே வந்து ஆராதனா பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வழியா போகும்போது, அவங்க வீட்டு கதவை தொறந்துட்டு ஒரு ஆள் வந்து வெளிய வர்றாரு. ஐயோ! இவர்தான் ஆராதனா அப்பா போல. ரொம்ப நாள் வெளியூர்ல எங்கேயோ இருந்திருப்பாரு போல. ஐயே! என்னன்னு சொல்லிட்டு இவர பார்த்துட்டு அங்கிள் எப்படி இருக்கீங்க? அந்த மாதிரி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது டக்குன்னு அவனுக்கு கார்த்திக் வந்து ஒரு ஃபோன் வந்து வந்தது. டேய் மச்சான் சீக்கிரம் வாடா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு போய் பார்த்தா, அங்க அந்த தலைவர் நெக்ஸ்ட் வந்து சிஎம் அவன் ஒருத்தன் ஒரு பொலிட்டிஷியன் இருப்பான்ல, அவன் கூடயே சுத்துறான் அவன் தம்பிக்காரன எவனோ ஒருத்தன் கொடூரமா கொல்லப்பட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கான இறுதி சடங்கு விஷயம் நடந்துட்டு இருக்கு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? எவன்டா அவனுக்கு கொலை பண்ணான்? அப்படி சொல்லிட்டு அந்த கான்செப்ட் நடந்துட்டு இருக்கும்போது, நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆராதனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க அவங்களுக்கு கொஞ்சம் பேட்மிண்டன் போட்டிலாம் இன்ட்ரெஸ்ட் போல. ஸோ அந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சீனை தான் நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரேம்ல வந்து சார் எப்படி சார் நெக்ஸ்ட் வந்து மேட்ச்ல வந்து நம்ம வந்து அதாவது இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன் வந்து ஜாயின் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வந்து இருப்பாங்க. ஸோ அது வந்து எப்படி சார் நான் செலக்ட் ஆயிருவேன் சார் அப்படிலாம் பேசும்போது, ஏம்மா அதெல்லாம் பெரிய லெவல் விஷயம். ரூ. 5,00,000 தேவைப்படுது அட்மிஷனுக்கு. ரூ. 5,00,000 ரெடி பண்ணிட்டு உன்னை டீம்ல சேர்த்துக்கிறேன். அந்த மாதிரி இவங்க சொல்லவும், இவங்களுக்கு ஒரு மாதிரி சோகமாயிடுது அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு, சரி எப்படியா நம்ம ஆளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி ஆகணுமே. அந்த மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இவன் கூட சுத்தினான தம்பி, அவனை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல. அந்த மொட்டையனே தான். இவன் தான் எங்கேயோ ஒரு இடத்துல அவனை கட்டி போட்டுருந்தா கொடூரமா கொலை பண்ணி பண்ணியிருப்பான். என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து அந்த சாமியார போய் பார்க்க போயிருப்பாங்க பார்த்தீங்களா? சாமியார் கிட்ட இந்த மாரி பதவி உயர்வுலாம் என்னென்ன பண்ணலாம்? அந்த மாரி வந்து கேட்டிருக்கும்போது, அ அவரு தான் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாரி என்ன பண்ணுவான், உன் கூட இருக்கவங்க, உங்க அப்பாவோட பிளட் ரிலேஷன்ல இருக்கவங்கலாம், நீ வந்து கொலை பண்ணி அதோட பிளட்லாம் கொண்டு வந்து பூஜைலாம் பண்ணா, உனக்கு வந்து ஏதோ சம் பவர்லாம் கிடைக்கும். ஸோ அதன் மூலியமா வந்து நெக்ஸ்ட் வந்து ஈஸியா வந்து நீ வந்து சிஎம் கேண்டிடேட் ஆகிடலாம். அந்த மாரி ஒரு மூட நம்பிக்கையில வந்து இவரு வந்து சொல்லியிருப்பாரு. அதப்படி என்ன பண்ணியிருப்பான், அவன் கூட உள்ள அவன் தம்பிக்காரன் என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து கொடூரமா கொலை பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அந்த சீன தான் வந்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து கட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டையனுக்கு அப்பா ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஒருத்தர் வந்து இருப்பாரு. ஓகேங்களா? அவர்கிட்ட வந்து இவன் என்ன பண்றான், ஏதோ வந்து விஷயம் வந்து பேசுற மாரி வந்து காட்டுறாங்க. பட் என்ன வந்து பேசுறான் இது வந்து கட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே நைட் வந்து நம்ம ஆராதனாவ பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்து வந்துட்டு என்ன பண்ணுவாரு, "என்னங்க 5,00,000 தானங்க. நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க. அது வந்து பார்த்துக்கலாங்க." அந்த மாரி வந்து என்ன பண்றான், இவன் சொல்றான். "நான் இப்படி வந்து ரெடி பண்ணி குடுத்துர்றேன் பார்த்துக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க, அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டக்குனு கோவத்துல அங்க இருக்க கல்ல தூக்கி பக்கத்துல இருக்க காருக்கான டமார்னு உடைச்சுறாங்க. ஐயய்யோ! நெக்ஸ்ட் வந்து நம்ம தலையில தான் போட்டுருவா போலன்னு சொல்லிட்டு, இவன் அங்கருந்து என்ன பண்றாரு, அடி அடிச்சு ஓடிர்றாரு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காசுக்காக இவரு அங்கங்க சுத்திட்டு இருக்காரு. சடனா வந்து மொட்டையன் வந்து இவன கூட்டிட்டு, "இங்க வாடா. இந்த பார்சல வந்து நான் சொல்ற இடத்துல குடுத்துடுறா." அந்த மாரி சொல்றாரு. "அண்ணா உள்ள என்ன இருக்குன்னு?" கேட்கும்போது, "டேய் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது." அந்த மாரி சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அனுப்பி வந்து விட்டுறாரு. இவன் நம்ம ஆளுக்கு இவரு 5,00,000 ரெடி பண்ண சொல்லிட்டு நெறைய பேர்கிட்ட காசெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வழியா காசு கேட்டு அந்த வழியா போகும்போது, இந்த சைடு வந்து நம்ம ஆளு வீடு இருக்கு. சரி லைட்டா பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல வந்து, "நீங்க கவலைப்படாதீங்க எப்படியா ரெடி எல்லாம் காசுலாம் ரெடி பண்ணிடலாங்க." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, சடனா வந்து உன் ஃப்ரெண்ட் வந்து அப்போ வந்து வந்திருப்பான். வெளியில இருந்து ஆளு யாரா வராங்கன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஏதோ ஃபோன் கீன்னு வரும்போது, அவன் ஃபோன் பேசிட்டு அங்க இங்க லாந்து இருக்க மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. சடனா வந்து இவங்க அம்மா வந்திருந்தத பார்த்து இவன் என்ன பண்ணான், கட்டுக்கல்ல வந்து ஒளிஞ்சுக்கிறான். அவங்க வந்து மேல வந்து அவன் தூங்குற மாரி இது பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா போனோனே மறுபடியும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிட்டு இருக்கும்போது மாடியில ஏதோ ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. ஒருவேளை திருடன் கிருடன் எவனா ஒருத்தன் வந்துட்டானான்னு சொல்லிட்டு, "நீங்க இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு ஸ்டெப்ஸ்ல ஏறி அங்க போய் பார்க்குறான். அங்க போய் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கொடூரமா கொலை பண்ணப்பட்டுருக்காங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு பூனை வந்து அந்த இறந்த கணவன் ரத்தத்த வந்து லிக் பண்ற மாரி காட்டுது. இந்த சீன பார்த்தா நமக்கே தெறிக்க விட்டுரும். "டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கொடூரமான பேய் படமா இருக்கும் போல இந்த படம்." அப்படிதான் நமக்கு வந்து சொன்னோம். கீழ பார்த்தா அப்படியே கட்டில பார்ப்பாரு. கட்டில பார்த்தா அந்த ஆராதனா கொடூரமா கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. முகத்துல அந்த செஞ்ச மாரி இவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். ஏன்னா ஒரு 1, 2 நிமிஷம் தான் இருக்கும். அப்பதான் ஆராதனா கிட்ட வந்து இவன் பேசிக்கிட்டு மேல வந்திருப்பான். இங்க பார்த்தா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப கீழ யார்றா இருக்கிறது? மேல இருக்கிறது பேயா? இல்ல கீழ இருக்கிறது பேயா? என்னதான்டா இந்த வீட்ல நடக்குது? நம்மளோட மனப்பிராந்தம் சொல்லிட்டு இவன் அங்கேயே மயக்கம் அடிச்சு பொத்துன்னு விழுந்துடுறான் கீழ. அ உடனே அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராணா பிரதாப்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? இவரு தான் அவரு. நீங்க நெறைய படத்துல வந்து பார்த்திருப்பீங்க. அவரு வந்து கூட இருக்க லேடி போலீஸ் கிட்ட ஒரு சம் விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஓகேங்களா, தலையில அடிபட்டு இப்பதான் கண்ணு வந்து முழிச்சிருப்பாரு போல ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு, கண்ண முழிச்சு வந்து பார்க்குறாரு. பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஆராதனா வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க. ஓகேங்களா, சார் நம்மள பார்க்கும்போது வந்திருக்காங்களே, அப்ப நம்ம நேத்து பார்த்தது என்ன கனவா? என்னன்னே தெரியலையே நமக்கு சொல்லிட்டு, ஏன்னா இவரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கனவு வந்து கண்டாரு. அதாவது ஏதோ பனி இடத்துக்கு போற மாரி, ஐஸ்லேண்ட் மாரி ஒரு பிளேஸ்க்கு வந்து போயிட்டு இருக்க மாரியும், அங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து மேல வந்து அ அந்த பனி சரிவு வரும்போது இவர் வந்து காப்பாத்த போகும்போது டக்குன்னு வந்து முழிச்சிடுறாருல. ஸோ நமக்கு அந்த மாரி ஏதோ ஒரு அ கனவு மாரி ஏதோ வந்திருக்கும் போல நெனச்சுட்டு, இவரு வந்து சரி ஆராதனா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இவரு இது பண்ணும்போது, திடீர்னு இவரு காதுக்கு வந்து ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குது. என்னன்னா, வெளிய ஒரு ப
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வெளியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே இருந்தால் அவர் வந்து பார்த்துருப்பாங்க, இப்போ கண் முழிப்பார் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வெளியே இருக்க ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த தாடிக்கார ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து டே என்னடா இது இப்படி ஆயிடுச்சுடா, அவங்க லவ் பண்ண பொண்ணு அவங்க அம்மாவை இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணி போட்டாங்களே, அவங்க 2 பேரும் பாவம் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து இவனுக்கு ஷாக் ஆயிடுது. என்னது இறந்து போயிட்டாங்களா? அப்போ இங்க நம்ம பக்கத்துல இருக்கிறது யாரும் சொன்னா நமக்கே சும்மா மிரண்டுரும். அங்க பார்த்தீங்கன்னா, அவளோட கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கடைசியா கை மட்டும் இப்படி சோகமா அவன இது பார்க்குற மாரி இப்படி காட்டும். அது இறந்து போயிடும். அப்புறமா தான் தெரியுது அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இவன் சோகமா உட்காந்து அழ ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அங்க நம்ம இன்ஸ்பெக்டர் ராணா பிரதீப் வந்து வந்துடுறாரு. வந்து, "ஏய் உண்மைய சொல்லு. அந்த ஸ்பாட்ல அவங்க 2 பேரும் இறந்து கிடக்கும்போது நீ தான் இருந்தா என்னடா சொன்ன?" "சார் நான் சத்தியமா ஒண்ணும் பண்ணல சார். கீழ தான் சார் பேசிட்டு இருந்தேன். மேல ஏதோ சவுண்ட் கேட்கும்போது மேல போய் பார்த்தா அங்க இறந்து கிடக்குறாங்க சார். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல சார்." அந்த மாரி "டேய் கதையாடா சொல்றேன்." அந்த மாரி சொல்லிட்டு, மறுபடியும் நான் வருவேன்டா. என்னன்னா, இவரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கறதுனால இவரு எதுவும் எனக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாதுல்ல. டிஸ்டர்ப் ஆனா தான் கேஸ்லாம் இது பண்ண முடியும். ஸோ மறுபடியும் வருவேன். உண்மைய சொல்லு அவ்வளோதான் அப்படி சொன்னோனே இவரு என்ன பண்றாரு, ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு, "நீ நல்லா சொல்றா, அன்னைக்கு நான் வந்து ஆராதனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீ தானே வெளிய நின்னு ஃபோன் பேசிட்டே இருந்த." அப்படி சொன்னேன். "மச்சான் நான் இப்ப ஒரு உண்மைய சொல்றேன்டா. அன்னைக்கு நீ ஆராதனா கிட்ட அந்த பேசுற ஆராதனாவே இல்லடா. நீ தான்டா தனியா உட்காந்து பேசுனேன்னு" சொல்லி நமக்கே ஷாக் ஆயிரும். உனக்கு அவன் மேல இந்த லவ்னால எனக்கு தனியா ஏதோ ஒரு மைண்ட்ல ஏதோ சம் பிரச்சனை இருந்திருக்கும்டா. ஸோ தனியா தான்டா பேசிட்டு இருந்தேன். நானும் அத பார்த்து தான் ஷாக் ஆயிட்டேன்டா. அப்படி சொல்லிட்டு, சரி முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆராதனா அவங்களுக்கு வந்து இந்த இறுதி சடங்கு விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அங்க உள்ள அ அ என்ன சொல்றது, கல்லறை தோட்டம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அங்க எல்லாம் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து வராங்க. இவங்களும் வந்து போறாங்க சோகமா. ச்சே! நம்ம லவ் பண்ண பொண்ணு இந்த மாரி இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சோகமா வந்து இவரு வந்து போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அந்த புதைச்சிருவாங்கல்ல, அவங்களும் இந்த பாக்ஸ்குள்ள வச்சு புதைச்ச உடனே, இவரு சரி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சோகமா இவரு அழுதுட்டு அங்கருந்து கிளம்பும்போது, இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க "சன்னா கார்த்திக் நில்லுங்க, நில்லுங்க. சொல்லு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா, இவங்க தான் அதாவது கார்த்திக் தான் இவங்கள வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் இவருக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்கும். பட் ஆராதனாவும் இவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இந்த விஷயம் வந்து இவருக்கு வந்து தெரியவே செய்யாது. அதாவது இவங்க துணி காயும் போடும்போது இவங்கள வந்து பார்க்கறது, அந்த கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது இவங்க வாலிபால் காம்படிஷன் வரும்போது இவரு வந்து பார்க்கறது, அந்த மாரி சீன்லாம் இவங்க வந்து ஒவ்வொன்னா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி வந்து இவர வந்து பிடிச்சு போயிரும்னா, வ ஒரு சேரட்டா மாரி ஒரு ஆட்டோல நைட் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, கூட இருக்கிறது, "ஐயய்யோ! பேயா அதெல்லாம் ரொம்ப பயம்ப்பா. நைட்லாம் நான் போமாட்டேன்ப்பா. தனியாவே நான் எங்கேயும் சுத்த மாட்டேன்ப்பா." அந்த மாரி சொல்லும்போது, "யோவ்! என்னய்யா இதுக்கெல்லாம் பயப்படுற?" அன்னைக்கு பார்த்தா ஒரு 3, 4 பொறுக்கி பசங்க. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வந்து அவங்க ஃபேஸ ஃபுல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சது. அந்த பொண்ணுகிட்ட வந்து அடாவடி பண்ணும்போது, அவங்க என்ன பண்ணது கெத்தா தைரியமா அவன் வண்டியில இருக்க செயின தூக்கி தூர போட்டு, புடிச்சிட்டு வந்து செயின இது பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா வந்து சொல்லிட்டாங்க. ஐ மீன் செயின தூக்கி தூர போட்டு, இதுக்கப்புறம் நீ எப்படி இது பண்றன்னு பார்க்கலாம். அந்த மாரி சொன்னோனே, அவங்க போல்ட்னஸ பார்த்து நானே இது பண்ணிட்டேன். பொண்ணுங்கன்னா அந்த மாரி தைரியமா இருக்கணும். நான் பார்த்ததுலயே ஒரு நல்ல போல்டான ஒரு பொண்ணு அவங்க தான்டா. அப்படி சொன்னோனே, அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்துருக்கியான்னு கேட்கும்போது, இல்லங்க அவங்க வந்து ஃபேஸ வந்து துணினால இது பண்ணியிருந்தாங்க. கண்ணு மட்டும் தான் பார்க்கணும்னு சொன்னோனே, பின்னாடியே இருந்து இதெல்லாம் அவங்க வந்து கேட்டு வந்திருப்பாங்க. பரவால்ல இவங்களையும் ஒரு நல்ல விஷயம்லாம் இருக்கு. அதாவது பொண்ணுன்னா யார பார்த்தும் பயப்படக்கூடாது. தைரியமா இருக்கணும். யாராவது உங்கட்ட தப்பா நடக்கணும்னா, அவங்கள ஏத்து போராடணும், அடிச்சு நொறுக்கிடணும். ஏதாவது அந்த மாரி ஒரு பாசிட்டிவான இதுதான் அவங்க வந்து பேசிட்டு வந்திருப்பான். இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஸோ வந்து அவங்களும் உன்ன வந்து லவ் பண்ணி தான் இருந்தாங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லல அப்படி சொல்லும்போது, இவனுக்கு ரொம்ப அழுகையா வந்துரும். ச்சே நம்ம தான் அவங்க சரியா லவ் பண்ணணும்னு பார்த்தா, அவங்க நம்மள வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, அவங்க புதைக்கப்பட்ட இடத்துல உட்காந்து கதறி கதறி வந்து அழுறாரு. இதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. தென் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன பண்றான்னா, அதாவது நம்ம கார்த்திக்கோட ஃப்ரெண்டு. அவரு வந்து சொல்ல "மச்சான் உன் ஆள யாரு கொன்னாங்கன்னா, அவன் பழி வாங்காம விடக்கூடாதுடா." அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு டென்ஷனா சோகமா வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஏன்னா அ அவன் ஃப்ரெண்டோட ஆள் வந்து இந்த மாரி யாரோ வந்து அவங்கள வந்து கொடூரமா கொலை பண்ணி கொன்னுட்டாங்க. ஸோ இத பார்த்து இவரு வந்து ரொம்ப வேற நம்ம மச்சான் வேற ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். அன்னைக்கு நீ அந்த ஸ்பாட்டுக்கு போன போது அன்னைக்கு எவனோ ஒருத்தன் வந்திருக்கான். நீ கூட சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னு சொன்னியே. ஸோ யாரோ வந்து அவங்கள வந்து கொலை வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பழிய தூக்கி உன் மேல வந்து போட்டாங்க. நம்ம வந்து கண்டிப்பா வந்து இத கண்டுபிடிச்சு ஆகணும்டா, அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃப்ரெண்ட் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவா சொல்லும்போது, நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வந்து இவங்க வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க மாரி ஒரு சீன வந்து வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணா, ஏதோ ஒரு ரூ. 1,00,000 காசு இதுக்காக இவங்க சண்டை போட்டுருக்கும் போது, "யார்ரா ரூ. 1,00,000 காசு?" அப்படின்னு சொல்லும்போது, "டேய் நீ ஆராதனா வீட்டுக்கு போம்போது, அங்க இருக்க டேபிள்ல வந்து ஒரு பையில வந்து காசு இருந்துச்சுடா. நானும் ஏதோ பை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பைய பறிச்சு பார்த்தேன். அதுல தான்டா ரூ. 1,00,000 காசு வந்து இருந்துச்சு." அப்படின்னு வந்து இவன் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றான். "காசு இருந்துச்சா? அப்ப அந்த மொட்டைய நம்ம கையில குடுத்தது காசு தானா? எதுக்கு இதெல்லாம் குடுத்தான்?" அந்த மாரி வந்து இவரு வந்து யோசிச்சுட்டு வந்து இருக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஏதோ ஒரு சம்பவம் வந்து ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றாரு, அலறி அடிச்சு நம்ம கார்த்திக்கு அந்த அ இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, சிஐடி ஆஃபீசர். "சார் நான் ராணா சார பார்த்தாகணும். அவரு எங்க இருக்காரு சார்?" அந்த மாரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்கும்போது, "அந்தா வந்துட்டு இருக்காருன்னு" சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவரு பின்னாடி வந்து வந்துருவாரு. வந்துட்டு இருக்கும்போது, "சார் இந்த மாரி ஆராதனா வீட்டுக்கு வந்து ஒரு ஆள் வரத ஒரு கண்ணாடி போட்டு ஒரு ஆள் வரத வந்து பார்த்துருக்கேன் சார். ஆராதனாக்கு வந்து ஒரு அப்பா இருக்காரு சார்.
நான் 2, 3 தடவ பார்த்துருக்கேன் சார். ஒரு கார்ல வந்து வருவான்னு சொல்லும்போது, என்னது ஆராதனாக்கு அப்பா இருக்காரா? என்னடா சொல்ற? டேய் ஏதோ பொய் கிய் சொல்லி இது பண்றியா? கேஸ டைவர்ட் பண்ண பார்க்குறியா? சார் சத்தியமா அப்படிலாம் பண்ணல சார். உண்மைய தான் சார். நான் வந்து பார்த்துருக்கேன் சார். அப்படின்னு சொல்லும்போது, இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் அதுதான் பத்தி வந்து சொல்லியிருப்பான். இந்த மாரி ஆராதனா வீட்டுக்கு வந்து அவங்க அப்பா ஒருத்தர் வரத பார்த்துருக்கேன்டா. நீங்க பார்த்தேனான்னு கேட்டேன். அப்பா பார்த்தியா? நான் என்னைக்குடா நாங்க யாருமே பார்த்ததில்லையே. டேய் என்னடா மறுபடியும் ஏதாவது கதை கதை சொல்றியான்னு சொல்லிட்டு நம்பிக்க மாட்டாங்க. உடனே ஆனா இவனுக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே நம்ம வந்து யாரையோ வந்து பார்த்தோம், பேசணும்னு சொல்லிட்டு, அத பத்தி சொல்றதுக்கு தான் என்ன பண்ணிருவாரு, போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வந்து வந்திருப்பாரு. தென் இந்த போலீஸ்காரர் என்ன பண்ணிருப்பாரு, சம் டாக்குமெண்ட்ஸ் அவங்க வீட்ல இருக்க சிசிடிவி இதெல்லாம் பார்த்து, இந்த ஆளா, இந்த ஆளான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா காட்டும்போது, சார் இவரு தான் சார்ன்னு சொல்லும்போது, அந்த ஆளு, அந்த அட்ரஸ் என்ன பண்ணாருன்னு கண்டுபிடிச்சுருவாங்க. பார்த்தீங்கன்னா, பாம்பேல வந்து ஒரு டாக்டரா வந்து இந்த ஆள் வந்து இருப்பாரு. அவர்கிட்ட வந்து விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது என்ன வந்து விசாரிக்கிறாங்கன்னா, "யோவ் உண்மைய சொல்லு. நீ வந்து எதுக்கு கொலை பண்ண வந்து எங்களுக்கு வந்து தெரியும்." அந்த மாரி வந்து நம்ம போலீஸ்காரர் வந்து ஒரு லீடு வந்து கண்டுபிடிச்சுப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரோட சன் வந்து ஒருத்தன் வந்து டாக்டருக்கு வந்து டைவர்ஸ் வந்து ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க வந்து சன்னுக்கு வந்து என்ன பண்ணா 2 கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதனால தான் டைவர்ஸ் ஆகி அவங்க ஒய்ஃப் வந்து போயிருப்பாங்க ஊர விட்டுட்டு. அவங்களுக்காக வந்து இவர் கிட்னிக்காக ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ வந்து இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. அதுக்காக தான் இவர் வந்து இங்க வந்து வந்திருக்காரு. அதாவது பாம்பேலேருந்து இந்த கொலை செய்யப்பட்ட ஆராதனா வீட்டுக்கு வந்து வந்திருக்காரு. ஸோ மேபி ஆராதனாவோட இறந்து போனவங்கள கொலை பண்ணிட்டு, அவங்ககிட்ட வந்து அந்த கிட்னிய திருடி உங்க பையனுக்கு வைக்கலான்னு பார்த்திருப்பாரு. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிலாம் நெறைய இருக்கு. ஏன்னா இவரு ஒரு டாக்டர் ஆச்சேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் வந்தேன். உண்மைய சொல்லு அந்த மாரி சொல்லிட்டு இவரு மிரட்டும்போது, சார் ஆராதனா வந்து என்னுடைய ஒய்ஃப் சார். நான் எப்படி சார் அவங்கள வந்து கொல்லியிருப்பேன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்னது ஒய்ஃபா? ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கள நம்ம வந்து லைன் அடிச்சிருந்துட்டோமா? என்னடா நடக்குது நமது வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சோகமா இருக்கும்போது, என்னது ஒய்ஃபா? என்னையா சொல்றீங்கன்னு சொல்லும்போது, இவரோட சோகக்கதைய வந்து காட்டுறாரு. அதாவது ஆராதனா அம்மாவுக்கு வந்து பிரெயின்ல வந்து ஏதோ ஒரு வந்து ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்றதுக்கு வந்து பெரிய அளவு தொகைலாம் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதுக்கான சின்ன ட்ரீட்மெண்ட்க்காக தான் ஸ்டார்ட்டிங்ல வந்து அவங்க வந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தான் ட்ரீட்மெண்ட் முழு செலவையும் ஏத்து அவங்கள வந்து காப்பாத்துனேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆராதனா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பையன் வந்து இறுதி காலத்தில வந்து அவன் கொஞ்ச காலமாவது வந்து வாழட்டும். ஏன்னா, அவன் கிட்னி வந்து ஃபெயிலியர் ஆனனால அவங்க அம்மாவ விட்டு போயிட்டாங்க. அம்மா பாசத்துக்காக இருக்கேன். கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் வாழ்வான். அத பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். அப்புறம் என் பையன் எல்லாம் போன பிறகு என் காலத்து பிறகு என் சொத்தெல்லாம் உங்க பேர்லயே எழுதி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த மாரி சீன தான் வந்து இவரு வந்து காட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு இந்த கிட்னி ரிலேட்டடான இஷ்யூ நடக்கும்போது, கிட்னி நான் வந்து கேட்டிருப்பேன். அது வந்து அவங்க தரமாட்டாங்க. தரலன்னு சொல்லிட்டாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப்பரேஷனுக்காக நான் அவசரமா வந்து அ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்குள்ள இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அங்கருந்து காலி பண்ணிட்டு மும்பைலேருந்து காலி பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. நானும் நெறைய இடத்துல தேடினேன் கிடைக்கல. கடைசியா இங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா நான் இங்க வந்து பார்க்கும்போது அவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க. இந்த சம்பவம் தான் வந்து நடந்துச்சு. அந்த மாரி இவரு வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அப்பதான் நமக்கு வந்து ஒரு சீன வந்து ரிவெஞ்ச் வந்து பண்றாங்க. என்னன்னா, வெளிய வந்து ஒரு கார் வந்து நின்னுட்டுருக்கும் பார்த்தீங்களா? இவரு வந்து சொல்லியிருப்பாரு, எங்க அப்பா வந்து அப்பா தான் நெனச்சிருந்திருப்பாரு. அடிக்கடி வெளியூர்ல இருக்காரு போல, அடிக்கடி வருவாரு போல, அந்த மாரி நெனச்சிட்டு இருப்பாரு. இவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல கூட நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா? 5 லட்சம் நான் எப்படியோ ரெடி பண்ணி தந்துடுறேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்க பெரிய கல்ல தூக்கி காரு கண்ணாடி போட்டு உடைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அது யார கார் இல்ல, மத்த இந்த டாக்டரோட கார் தான். ஷிண்டேவோட கார் தான். இந்த கிட்னிக்காக பேச வந்திருப்பாரு. ஸோ, அதுல வந்து கோவத்துல என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, கார வந்து உடைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சீன் தான் இதுல வந்து காட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தான் சார் நடந்துச்சு. அந்த மாரி இவரு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. உடனே நீங்க அப்படியாம சந்தேகம் இருந்துச்சுன்னா, நான் கிட்னி எடுத்திருந்தேன்னா, மார்ச்சரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்ல. அந்த பாடிக்குள்ள கிட்னி காணாம போயிருக்கும்னு சொல்லிட்டு. ஆனா இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்படி சொல்லும்போது, ஆமா இவரு சொன்னது உண்மைதான் சார். அந்த மாரி அந்த டைம்ல வந்து அதாவது கொலை நடந்த சம்பவத்துல வந்து இவரு வந்து இந்த நியூ ஏஜ் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல வந்து ஆப்பரேஷன் பண்ண இருந்தாருன்னு சொல்லிட்டு, இவர சுத்தி இருக்க சிசிடிவி டீட்டெயில்ஸ்லாம் வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டையங்க அதாவது பார்த்தீங்கன்னா, இவரோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து இவரு வந்து பேசிட்டு இருக்காரு. என்னதுன்னு சொல்லுவாருன்னா, வீட்டுக்கு வந்து சோகமா, ஆனந்த் வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்லுவோம். கல்யாணம் ஆகி போய் பார்த்தோம்னா, இதுக்காடா இவ்வளோ பில்டப் பண்ண சொல்லி இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கலாய்ப்பாங்க. இவர் கூட கொஞ்சம் சோகமா வந்து இருந்துருவாரு. அந்த மாரி சீன் தான் வந்து காட்டுறாங்க. காட்டிட்டு இருக்கும்போது சடனா வந்து, சார் அந்த ஆனந்த் இறந்த டைம் வந்து அங்க இருக்க சிசிடிவி ஏதாவது பார்த்தீங்களா சார்? ஏதாவது ஃபோன் நம்பர் ஏதாவது ஆக்டிவ் ஆயிருக்கா? சடனா ஆஃப் ஆயிருக்கா? ஏதாவது ஒரு இது விஷயம் வந்து நடந்துச்சா சார்ன்னு கேட்கும்போது, ஒருத்தன் ஃபோன் நம்பர் மட்டும் தான் எங்களுக்கு வந்து அப்ப ஆன், ஆஃப்ல வந்து இருந்துச்சு. எனக்கு அவன் மேல தான் கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. அவன புடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு, வா வந்து பாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சவன் தான் சொல்லிட்டு சொல்றாரு. உடனே இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க, உள்ள வந்து பார்த்தா, அங்க அந்த மொட்டையன் இருக்கிறான். மொட்டையன் நான் கஸ்டடில எடுத்திருக்காரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்ப அந்த கொலையெல்லாம் மொட்டையன் தான் பண்றானா? ஸ்டார்ட்டிங்ல வந்து அந்த சாமியார் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு பார்த்தீங்களா? அதாவது இவன் பதவி உயர்வுக்காக ஒரு சில பேர்லாம் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சாமியார் வந்து சொல்லியிருப்பார் போல. ஸோ மேபி இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, ஒருவேள அதனால இவன் ஏதோ கொலைலாம் பண்ணியிருப்பானா? மாந்திரீக பூஜைக்கு இத பண்றதுக்கு. அந்த மாரி ஒரு டவுட்லாம் வந்து வருது. இதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போதே என்ன பண்றான், நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஷிண்டே வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி பேசுற மாரி ஏதோ ஒரு இது வந்து கிடைச்சிருக்கும். ஸோ வந்து இவன் என்ன நினைப்பான், சார் இந்த டைம்ல இந்த பிளேஸ்ல வந்து
ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர் வந்து ஆக்டிவா இருந்திருக்கு. அவங்க யார்கிட்ட கடைசியா பேசுனாங்க, இந்த மாரிலாம் தெரியும் சார் அவங்க நம்பர வச்சு. அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு தர முடியுமா சார் கேட்கும்போது, அங்க போலீஸ்காரர் என்ன பண்ணுவாரு, அந்த ட்ராக்கிங்ல இருக்க போலீஸ்காரு, நம்ம சாருக்கு தெரியுமா? ராணா சாருன்னு கேட்கும்போது, சார் சாருக்குலாம் தெரியாது சார். அப்போ ஒரு 5000 ஆகும்ன்னு சொன்னோனே, இவரு சார் இந்தாங்க சார்ன்னு சொல்லிட்டு காச குடுத்துட்டு, இவன் ஏதோ டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? அது என்னன்னு வந்து இதுக்கப்புறம் தான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா என்ன பண்றான், பாம்பேக்கு வந்து போயிடுறான். ஓகேங்களா? பாம்பேல போயிட்டு இந்த டாக்டரையே வந்து இவருக்கு தெரியாம ஒரு கேப்ப போட்டுட்டு, கண்ணாடிலாம் போட்டு தெரியாம இவரு வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான். அப்போ வந்து நம்ம டாக்டர் என்ன பண்றாரு, அங்க இருக்க நர்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து டியூட்டி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது, அவங்களோட ஆஸ்ல வந்து அப்படியே தள்ளிட்டு வந்து போயிடுறாரு. அந்த சீன் வந்து காட்டுறாங்க. ஒரு நர்ஸ் வந்து பார்த்து, சார் அப்படின்னு சொல்லும்போது, தெரியாம படிச்சேன்னு சொல்றாங்க. அப்போ வந்து சரியான காஜின்னு நமக்கு வந்து புரியுது. நெக்ஸ்ட் வந்து சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கார்ல ஏறி எங்கேயோ போக பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா பின்னாடி எவனோ ஒருத்தன் துப்பாக்கி வச்சு கழுத்துல வைக்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ கார்த்திக். ஒழுங்கு மரியாதை அவன் வீட்டுக்கு வண்டிய விடு அப்படின்னு சொல்றான். உடனே இவரு என்ன பண்றாரு, வீட்டுக்கு வண்டிய விடுறாரு. பின்னாடியே அவன் துப்பாக்கி வச்சுட்டு வரான். வந்துட்டு உள்ள போயிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் மட்டும் வெளிய வரான். நம்ம பார்த்தா சரி இவன் போட்டு தள்ளிட்டான் போல, அந்த மாரி தான் நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மொட்டையன கூப்பிட்டு இவரு வந்து விசாரிக்கிறாரு. "ஏய் உண்மைய சொல்லு. நீ தானே அன்னைக்கு வந்து ஆராதனை உங்க அம்மாவ வந்து கொன்ன. இந்த மாரி பதவிக்காக ஏதாவது பூஜை கீஜை பண்ணி ஏதாவது கொன்ட்டியா?" அந்த மாரி சரிங்க சார். நான் எங்க சார் கொன்னேன். அன்னைக்கு வந்து நான் ஒரு மீட்டிங்காக கட்சி மீட்டிங்காக நான் இந்த இடத்துக்கு போயிருந்தேன் சார். வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது, ஆமா அந்த ஆளு அங்க தான் போயிருந்தாரு. அந்த மாரி ஒரு லீட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப அந்த மொட்டையனும் கொலை பண்ணலையா? அப்ப எவன் தான்டா கொலை பண்ணான்? அந்த மாரி தான் ஒரு சீன் வந்து காட்டுவேன். நமக்கே வந்து தோணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள கூட்டு போனா அப்படி உள்ள என்னதான் சம்பவம் வந்து நடந்துச்சு? இந்த டாக்டர நம்ம கார்த்திக் ஹீரோ கூட்டு போனான்னு சொல்லிட்டு, அந்த சீன வந்து நமக்கு வந்து ரிவீல் வந்து பண்றாங்க. ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம பையனோட பிளட் குரூப் வந்து சேரலையே, யாரோட பிளட் குரூப்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த ஆராதனாவோட பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த ஆராதனா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லன்னு ட்ரீட்மெண்ட்க்காக வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து இவங்களுக்கும் ஏதாவது நார்மலா பண்ற மாரி, சரி நம்மளும் பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். இப்ப யூசுவலா ஏதாவது ஹாஸ்பிட்டல் போறோம். வீட்ல இருக்க யாருக்காவது நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்குது, சுகர் செக் பண்ணணும் இந்த மாரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாரி பிளட் டெஸ்ட் வந்து எடுத்திருப்பாங்க போல. அத ஒரு கேம்ப் மாரி வச்சு நடத்தும்போது எடுத்திருப்பாங்க போல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்து இவங்க பிளட் வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து மேட்ச் ஆகுது. ஸோ வந்து இவங்களுக்குள்ள பிளட்ல இவங்ககிட்ட இருந்து ஒரு கிட்னி எடுத்து நம்ம பையனுக்கு வச்சுட்டா, நம்ம பையன் வந்து சேஃப்டி ஆயிருவான். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பான், இவன் பிளான் போட்டு, இவங்க பொண்ண வந்து கல்யாணம் பண்றதுக்காக வந்து பிளான் வந்து போட்டிருப்பான். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருப்பான், கொஞ்ச நாள் என் பையன் வாழ்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ஒரு அம்மா தேவைப்படுறாங்க. அதுக்காக உன் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிக்க. அந்த மாரி ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்பான். இதெல்லாம் இவங்க அதாவது ஆரவனோட அம்மா எப்படி தெரிஞ்சிருப்பாங்கன்னா, ஒரு ஃபைல் மாரி வந்து எழுதி வச்சிருப்பான். ஓகே ஃபைல் வந்து எழுதி வச்சிருப்பான். இந்த மாரி கிட்னி வந்து டிரான்ஸ்பிளன்ட் பண்ண போறோம் அந்த மாரி சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க ரீட் பண்ணி வச்சுட்டு, "என்ன பொண்ண கிட்னி இது பண்ண போறீங்களா? அதெல்லாம் முடியாது" அப்படி சொல்லும்போது, "உங்க உயிர நான் வந்து காப்பாத்தி குடுத்துருக்கேன். அத்தன கோடி செலவாகுற ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி இருந்திருக்கேன். என் பையன் என்ன என் பையன் உயிர் போற நிலைமையில அவன் வந்து போராடிட்டு இருக்கான். அவனுக்காக உங்க பொண்ணு வந்து கிட்னி குடுக்க மாட்டாளா? இன்னும் 2 நாள் ஆனா அவ எனக்கு ஒய்ஃப் ஆயிருவா." அதாவது கல்யாண ஏற்பாடுலாம் நடந்திருக்கும். ஏன்னா அவங்க ஒய்ஃபும் அதாவது ஆராதனை வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. எதனாலனா, அவங்க அம்மா வந்து இவரு வந்து காப்பாத்துனதுனால, இந்த டிமாண்டுக்கு வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அவங்க பையன் இறந்துருவான். அதுக்கப்புறம் என் காலத்துக்கு பிறகு என் சொத்து பத்துலாம் உங்களுக்கு தான் வந்துரும். அந்த மாரிலாம் இவரு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் என்ன பண்றான், நம்ம ஹீரோ வந்து கேட்டுடுறான். அது இல்லாம என்ன சொல்லியிருப்பார்னா, 2 நாள் தான் கல்யாணம் ஆக இருந்துச்சு. அதுக்குள்ளயும் அவங்க வந்து இந்த மாரி கிட்னி தேவைப்படுதுன்னு சொன்னோனே, எங்கேயோ நான் வீட்ல செய்வேன் 2 பேரும் அம்மாவும் பொண்ணும் தப்பிச்சு ஓட்டாங்கன்னு சொல்லியிருப்பாரு. இத கேட்டோனே நம்ம ஹீரோக்கு வந்து செம்ம சந்தோஷமாயிரும். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து நம்ம போலீஸ்காரர்கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க வந்து என் ஒய்ஃப்ன்னு சொல்லியிருப்பாரு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பாரு. இங்க வந்து கல்யாணமே ஆகல. அதுக்கு முன்னாடி போயிட்டாங்கன்னு சொன்னோனே எனக்கு சம்மதம். அப்பாடா! ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட்டு ஆன்டி போய் கல்யாணம் பண்ணுங்க சொல்லிட்டு கலாய்ச்சானுங்க. இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரு ஒரு சந்தோஷமா இருக்க மாரி சீன் வந்து காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மொட்டையன் வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ கார்த்திக் வந்து வராரு. வந்து, "நீ ஏன் கொலை பண்ண? உண்மைய சொல்லு. உன் ஃபோன் சிக்னல் தான் அங்க இருக்கு." "நான் ஏன்டா கொலை பண்ண போறேன்? நீ என் தம்பி மாரிடா" அப்படி இப்படி சொல்லிட்டு இவன் வந்து சமாளிக்கிறான். "உண்மைய சொல்லு. எனக்கு எல்லாம் தெரியும். அந்த இடத்துல நீ தான் சிக்னல் வந்து இருந்திருக்க. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த கொலை நடந்த ஸ்பாட்லயே நீ வந்து வரல. எனக்கு அதுவும் உன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்குது." அப்படின்னு நான் சொல்லும்போது, இவன் வந்து ஒரு கதைய வந்து காட்டுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவனோட அங்க இருக்க ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு சாமியார பார்த்து மீட் பண்ணுவான்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா? அந்த சாமியார் வந்து என்ன பண்ணா, இவரு பதவிக்காக தான் வந்து பேசியிருப்பாரு. பதவி உயர்வுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாருன்னா, இவங்க அப்பா ரத்த பந்தம் சொல்றேன். அதாவது அப்பாவுக்கு 2வது ஆளா இருந்தாலோ, அவங்க வழியில இருக்கவங்களோ, கூட இருக்க அண்ணன், தம்பி இந்த மாரி யார் யார் ரத்த சொந்தங்கள்லாம் இருக்குதோ, அவங்களலாம் பலி குடுத்தா தான் உனக்கு வந்து நீ வந்து முதலமைச்சர் ஆக முடியும். அப்படி சொல்லிட்டு சாமியார் வந்து சொல்லியிருப்பான். இதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பான், இவன் கூட இருந்தவன் தம்பிய வந்து இவன் கொடூரமா கொலை பண்ணியிருப்பான். அந்த பிளட்லாம் வச்சு பூஜைக்காக வந்து கொண்டு வந்திருப்பான். நெக்ஸ்ட் வந்து வேற யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட்டிங் உங்க அப்பா கிட்ட வந்து ஏதோ வந்து பேசுற மாரி காட்டுனான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த சீன் இங்க வந்து தான் காட்டியிருப்பான். இவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, அங்க அங்கன்னு கைய காட்டியிருப்பாரு. அங்க போய் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும். அந்த ஃபோட்டோவ எடுத்து என்ன பண்ணியிருப்பான், பார்த்தா நமக்கே ஷாக் ஆயிரும். என்னன்னு பார்த்தா, உங்க அப்பாவுக்கு 2ஆம் கட மாரி ஒருத்தவங்க இருப்பாங்க போல ஒய்ஃபு. அவங்க வேற யாரும் இல்ல. இந்த இறந்து போனாங்கல்ல ஆராதனா, அவங்களோட அம்மா. அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது, அவங்க கையில வந்து அவங்க ஆராதனா பொண்ண எடுத்துட்டு வந்து வந்துருவாங்க. அப்போ வந்து பிளட் ரிலேஷனான சொந்தம் வந்து அவங்க பொண்ணு இருக்காங்கல்ல, ஆராதனா.
ஸோ அவங்களையும் கொலை பண்ணிட்டா அந்த சக்தி வந்து நமக்கு வந்து சக்தி பவர்லாம் நமக்கு வந்து கிடச்சிடும், நம்ம ஈஸியாக வந்து சிஎம் ஆயிடலாம், பதவி உயர்வு கிடச்சிரும்னு சொல்லிட்டு சாமியார் சொன்னதை கேட்டு என்ன பண்ணுவான், அவங்களை கொலை பண்ணுறதுக்கு இவன் தான் என்ன பண்ணுவான், நைட்டு யார் இல்லை சொல்லி சுற்றி முற்றி பார்த்து வீட்டுக்குள்ளே போக பார்ப்பான். வீட்டுக்குள்ளே போய் பார்த்து கதவு வந்து பார்த்தா இவனே ஷாக் ஆயிடுவான். என்னன்னு பார்த்தா இவன் போகிறதுக்கு முன்னாடி அங்கே 2 பேரும் அவங்கள வந்து கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஐ மீன் 2 பேரையும் கொலை பண்ணிட்டு போயிடுவான். இதை பார்த்து ஷாக் ஆயிடுவான். சாமி இது மாதிரி நான் கொலை பண்ணுறது முன்னாடி வேற எவனோ வந்து கொலை பண்ணான் சாமி, இப்போ எப்படி சாமி அந்த மாதிரி கேட்கும்போது, சரி இருந்தாலும் அங்கே இருக்க பிளட் எல்லாம் எடுத்துக்கோ, நீ உன் ஆயுதத்தை எடுத்து லைட்டாக அதாவது அட்டாக் பண்ணுற மாதிரி ஓகேங்களா. ஆல்ரெடி இறந்துருப்பாங்க, இருந்தாலும் இவனும் கொன்ன மாதிரி இருக்கணும், அப்புறம் மாதிரி இருந்தால் தான் அந்த பவர்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ இவரெல்லாம் கேட்டு சரி ஓகே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அப்பாவா